இவர் கூட நான் டெய்லி ஹோட்டலுக்கு போயிட்டு கூடவே இருந்து என்ன தொடவே மாட்டேன்னு சொன்னவரை நமக்கு சேவை செய்ய வைக்கலான்னு நான் பார்த்தா, இந்த மனுஷன் விடியறதுக்கு முன்னாடியே யாரையும் பார்க்க போறேன்னு கிளம்பி போயிட்டாரே. இப்ப நான் ஹோட்டலுக்கு தனியா தான் போகணும் போலயே. எல்லாம் என் தலை எழுத்து. ஐயோ, இது என்னோட ஃபேவரட்டான புடவை. இது எப்படி இப்படி கிழிஞ்சு போச்சு? ஐயோ, இதெல்லாம் பார்த்தா எலி கடிச்சு வச்ச மாதிரி இருக்கு. எலி தான் கடிச்சிருக்குமோ? இவ்ளோ பெரிய வீட்ல இந்த எலி தொல்லை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு. ஆனா யாருமே இதை கேக்குற மாதிரி தெரியல. எல்லா புடவையும் இப்படி எலி கடிச்சு பாலா போச்சு. எனக்கு பிடிச்ச புடவையெல்லாம் கடிச்சு வச்சிருக்கு. இந்த புடவையெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கினவே. ஐயோ பணம். ஐயோ, பணத்தெல்லாம் கடிச்சு வீணாக்கி வச்சிருக்குதே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பணம் போச்சு. ஏண்டி கீர்த்தி, காலையில எதுக்கு எல்லாத்தையும் இப்படி களைச்சு போட்டுருக்குற? ஆமா, எனக்கு இதான் வேலை பாரு. எல்லாத்தையும் நான் தான் களைச்சு போட்டு வச்சிருக்கேன். வேற என்னடி இது? இங்க பாருமா, எலி பண்ணி இருக்கிற வேலைய. ஐயோ, என்னடி இது? மா, இங்க பாருமா, எலி பண்ணி வச்சிருக்கிற வேலையெல்லாம் பாரு. ஐயோ, ஏண்டி உன் பிறந்த நாளைக்காக அன்னைக்கு நான் ஆசையா எடுத்து கொடுத்த புடவை தானே? மா, புடவை போனா கூட பரவாயில்ல. இங்க பாரு, இவர்கிட்ட நான் வாங்கி வச்சிருந்த பணம் 5000 ரூபாய். எல்லாத்தையுமே எலி கடிச்சு வச்சிருக்குமா. என் பணம் எல்லாம் போச்சு. இதுக்கு மேலேயும் இந்த எலியை விட்டு வச்சோன்னு வச்சுக்கோயம்மா, நம்ம உழைக்கிற உழைப்பெல்லாம் வீணா போயிரும். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஆமா ஆமா, சாயந்தரம் வர்றப்போ நாமளே எலி மருந்தை வாங்கிட்டு வந்து சாப்பாட்டுல கலந்து வச்சுட்டோம்னா அதை தின்னுட்டு எலிங்க எல்லாம் செத்து போயிடும். மா, இப்போ நம்ம அந்த எலிய புடிச்சு நம்ம முடிச்சு காட்டுறோம். சரி சரி, எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சுடு. இந்த புடவையெல்லாம் கிழிஞ்ச புடவை தானே எடுத்து வீசிராத. ஏதாவது தைக்க முடியுமான்னு பாக்கலாம். மா, இதெல்லாம் தச்சு போடுறதுக்கு நான் என்ன ஒண்ணு இல்லாத பொண்ணுன்னு நினைச்சியா? எனக்குன்னு இந்த குடும்பத்துல ஒரு அந்தஸ்து இருக்கு. இது எல்லாத்தையும் ஓரமா தூக்கி போடு. முதல்ல அந்த எலிக்கு ஒரு வழி கட்டிட்டு அதுக்கப்புறமா நான் புது புடவெல்லாம் வாங்கி இந்த பீரை ஃபுல்லா நிறைச்சு வைக்கணும். சரி சரி, சீக்கிரம் வா. இதெல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டுட்டு சீக்கிரம் கிளம்பு. ஹோட்டலுக்கு கிளம்பணும், நேரத்துல போகணும்ல. சரியா? இந்த எடுத்து அடுக்கு எல்லாத்தையும். குடுமா, அதை குடு. இது ஏதாவது பண்ண முடியுமான்னு பாப்போம். எடுத்து வைமா, பாக்கலாம். போட்டுற முடியுமா அந்த காசை? கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கனவு வந்தது? செல்வி, செல்வி, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. எதுவா இருந்தாலும் சொல்லு. காலையில எதை நினைச்சு வருத்தப்பட்டு இப்படி உட்காந்துருக்க? அத்த, நேத்து நைட்டு கனவுல வேலுக்கு மாங்கல்யம் விழுந்துருச்சா? பொண்ணுங்களுக்கு மாங்கல்யம் கழுத்தை விட்டு இறங்க கூடாதே. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த கனவு வந்த நேரத்துல இருந்து மனசெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. வேலுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு மனசு கடந்து துடிக்குது.
எனக்கு தூக்கமே வரல. சரி சரி விடு, நீ ஒன்னும் கவலைப்படாத. அதே நினைச்சு இப்படி கவலைப்பட்டு உட்கார்றதுனால என்ன ஆக போகுது? கனவு தானே, விடு. வேலுக்கு ஒண்ணு ஆகாது. கனவு தானேன்னு எல்லாம் ஈஸியா விட முடியாது அத்தை. எனக்கு ஏதாவது ஒண்ணு வந்திருந்தா கூட பரவாயில்ல. ஆனா தாலி அருந்து விழுந்து. அம்மாடி அம்மாடி, அந்த பாரு, உன் மன திருப்திக்காக ஒண்ணு பண்ணு. இன்னைக்கு விசேஷமான காரடைய நோன்பு. இந்த நாள்லதான் சாவித்திரி சத்தியவான எமட்டேந்து மீட்டான்னு சொல்லுவாங்க. கல்யாணமான எல்லா பொண்ணுங்களும் புருஷன் ஆயுள் பலத்தோட இருக்க பூஜை அறைய சுத்தம் பண்ணி அரிசி மாவுல கோலம் போட்டு வாயில பச்சை தண்ணி கூட படாம விரதம் இருந்து கார அடை செஞ்சு உருகாத வெண்ணெய வச்சு காமாட்சி அம்மனுக்கு பூஜை பண்ணுவாங்க.